நாடு முழுவதும் பாஜக தான் வெற்றி பெறும் எனவும் வெற்றி பெறும் கட்சியின் பிரதிநிதியை மக்கள் தேர்ந்தெடுத்தால் எல்லா மக்கள் நலத்திட்டங்களும் எளிமையாக மக்களை வந்தடையும் எனவும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரின் ஊரக பகுதிகளான பாண்டியன் நகர், ரோசல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் மக்களிடம் பேசும்போது நாடு முழுவதும் பாஜக தான் வெற்றி பெறும் எனவும் வெற்றி பெறும் கட்சியின் பிரதிநிதியை மக்கள் தேர்ந்தெடுத்தால் எல்லா மக்கள் நலத்திட்டங்களும் எளிமையாக மக்களை வந்தடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்களுக்காக நான் சிறப்பாக செயல்படுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி. இந்த இருக்கிற இடம் ஜெயிக்கிற இடம். ஜெயிக்கிற இடத்துல இருந்து என்னால செய்ய முடியும்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். செய்வாங்கங்கிற நம்பிக்கையில அந்த நம்பிக்கையோட என்னால சொல்ல முடியும். செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் இருக்கேங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவ்வளோ நலத்திட்டங்கள், அவ்வளோ சிறப்பான செய்தி எல்லாமே உங்களுக்காக பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது நிறைய விஷயங்கள் மக்களிடம் சேருவதில்லை. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு தரும் 29 பைசாவிற்கு தமிழக அரசு கணக்கு காட்டுவதில்லை என்றும் புளியம்பட்டியில் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நடிகர் சரத்குமார் கூறினார். அவர்கள் மோடிஜி அவர்கள் 29 பைசா கூப்பிடுவாராமா. இந்த 29 பைசா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ₹1 இங்கிருந்து வரியை நீங்க வசூல் செய்து கொடுத்தால் மத்திய அரசு 29 பைசா கொடுக்குது அவர் சொல்றார். அந்த 29 பைசா தான் என்னன்னு அவர் சொல்லணும் இல்லையா? மத்திய அரசுக்கு நீங்க 6,58,000 கோடி நீங்க அனுப்புனீங்கன்னா 1,58,145 கோடி அவர்கள் திரும்பி தருகிறார்கள். அந்த பணத்தை நீங்க என்ன பண்றீங்க? அது கணக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கறது கிடையாது. அந்த கணக்கு பைசா கணக்கு கிடையாது. நீங்க SGST கலெக்ட் பண்றீங்க. சரக்கு சேவை வரி மாநில அரசு கலெக்ட் பண்ற நீங்களே தான் வச்சுக்கிறீங்க. சுங்க வரி, கஸ்டம் டியூட்டி மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கலெக்ட் பண்ற வரிய நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்கிறேன். அது கணக்கு என்னைக்காச்சும் கொடுத்திருக்காங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.